தள்ளி விட்டாங்க எலெக்ஷன்ல நிக்க சொல்லி. ஒரு சமுதாய உணர்ச்சியோட எல்லாரும் செயல்படும், வேற எந்த நோக்கமும் இல்ல. தட்டி கேட்கல, நம்மளாம் ஆம்பளே இல்ல. எல்லோருக்கும் வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் நான் வணக்கம் ஒரே நேரத்தில் சொல்றேன். இது எனக்கு தெரிஞ்சு இது ரசிகர் மன்றம் விழா இல்லை, என் குடும்ப விழா. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா குடும்ப விழாவில் நல்லது கெட்டது, நல்ல விஷயங்கள், குறைகள் எல்லாமே பேசும்போது அதுக்கான நேரம் நம்ம ஒதுக்கிட முடியாது. ஸோ அதனால விட்டுருங்க. நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ, ஏன்னா மனசார பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் உங்க எல்லாரையும் வர வச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு மனசார பேசி. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டாங்க, விஸ்வரூபம் படத்துக்காக கமல் சாருக்கு குரல் கொடுத்தீங்க, நடிகர் சங்கம் விஷயம், இப்போ பைரசி விஷயம், தைரியம் ஜாஸ்தி உங்களுக்கு. தைரியம் கொடுத்ததே நீங்க தான். சத்தியமா இது என்னோட தைரியம் இல்லை. நான் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம். என்னோட தம்பி மாவட்ட தலைவர் குமார், தஞ்சாவூர், அந்த தம்பி நான் சந்திக்கும் போது ஒரே ஒரு விஷயம் சொன்னாப்புல, குமார், நான் எல்லாரும் சார்பா, என் குடும்பம் சார்பா, இந்த குடும்பம் சார்பா உனக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் நான் சத்தியமா வாழ்நாள் பூரா நான் மறக்க மாட்டேன். குமாரோட அம்மா 2009 ரொம்ப ஒரு கவலைக்கிட நிலைமையில இருக்கும்போது என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல, முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணாப்புல. ஆனால் இப்போ 2015 எங்கள் அம்மா போனாலும் பரவாயில்ல சார், நான் உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. சத்தியமாக நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், குமார், வாழ்நாள் பூரா நான் உனக்காக இருப்பேன். உன் பின்னாடி யார் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. சத்தியமா வாழ்நாள் பூரா நான் உனக்காக இருப்பேன். இந்த தம்பியோட அந்த ஒரு விஷயம்தான் இன்னிலிருந்து நான் தொடங்க போற விஷயத்துக்கான அறிகுறி. இந்த தம்பிக்கு நடந்தது யாருக்குமே நடக்க கூடாது. இந்த விஷால் பொறுத்த வரைக்கும், விஷால் ரொம்ப பிஸி. விஷால் யாருக்குமே போட்டோ கொடுக்க மாட்டான். விஷால் எப்பவுமே படப்பிடிப்புல இருப்பான். அப்படின்ற விஷயம் எவ சொன்னாலும் தயவு செய்து அது மனசுல இருந்து எடுத்துருங்க. விஷால் பொறுத்த வரைக்கும் உழைப்பான். உழைக்கிறது தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனா என்னைக்குமே உங்களுக்காக தான் உழைக்கிறேன். என்னைக்குமே இந்த இயக்கத்துக்கு தலைவரா ஜெயசீலன் என்ற நபர் நம்ம நியமிச்சிருக்கோம். நான் நியமிச்சதுல நம்ம எல்லாம் நியமிச்சிருக்கோம். ஜெயசீலனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்க. நான் சொன்ன ஒரே விஷயம், எனக்கும் அங்கிட்டு இருக்கிற என் தம்பிகளுக்கும் என்னைக்குமே ஒரு கேப்ன்றதே இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் என் காதுக்கு வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் என்னால முடியலையா, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். என்னோட ரிலீஸ், அடுத்த நம்ம ரிலீஸ் பாயம்புள்ளி செப்டம்பர் 17 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஆனா அதை நோக்கி இந்த கூட்டம் இல்ல. இந்த வருஷத்திலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து நிறைய விஷயங்கள் செய்ய போறோம். அதுக்கான ஆரம்ப விழா தான் இது. நிறைய விஷயங்கள் அது எனக்கே தெரியாது. நீங்க தான் சொல்லணும், சார் இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணா நம்மளுக்கு நல்ல பேர் வரும். அப்படி இல்லை. நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்க கூட நான் நிற்பேன். இந்த எனக்கு இப்போ சர்ச்சைக்குரிய விஷால் அப்படின்ற ஒரு பட்டம் வந்துருச்சு. ஏன்னா எது கேட்டாலும் தட்டி கேட்கிறான். நான் சத்தியமா தட்டி கேட்ட அத்தனை விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக தான். இந்த நடிகர் சங்கம்ன்ற ஒரு விஷயத்துக்காக நான் நிற்கும் போது நான் நிக்கல, நிறைய பேர் நின்னோம். இந்த விஷயம் ஒரு கட்டிடத்துக்காக தான் நின்னோம். நிறைய பேர் இந்த அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது. நான் என்னைக்குமே நடிகன் ஆனதுக்கு அப்புறம் எலெக்ஷனோ இல்ல அரசியலோ என்னைக்குமே யோசிச்சதில்லை. ஆனா முறையா என்னை தள்ளி விட்டாங்க எலெக்ஷன்ல நிக்க சொல்லி. வேற வழி இல்லை, நின்னாதான் ஒரு 2500 குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில நானும் மற்ற நடிகர்களும் சேர்ந்து அடுத்த மாசம் நிக்க போறோம். அதே போல பைரசிக்கு ஒவ்வொரு
ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு கடைக்கு போய் நான் போய் கடையெல்லாம் உடைக்கல, அது தப்பான ஒரு விஷயம் ஏற்படுத்தி இருக்காங்க. நான் ஒவ்வொரு கடைக்கு போய் ஏன்பா விற்கிற, இது வந்து ஏன் பொருள், நீ ஏன் பொருள் விற்கிறது, உனக்கு என்ன லைசன்ஸ் இருக்குன்னு கேட்டு, தாழ்மையுடன் கேட்டு அவங்கள வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் போகும்போது நிறைய முறை என்ன கேட்டாங்க, எந்த தைரியத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 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 குறுக்கு சந்தில் போய் எல்லாரையும் போய் சந்திக்கிற, எல்லாரையும் போய் தட்டி கேட்குறேன்னு. அது நீங்க தான். எனக்கு வந்து இந்த ஏன்னா தட்டி கேட்கல, நம்மளாம் ஆம்பளே இல்லை. இப்ப கூட தட்டி கேட்கலன்னா என்னைக்குமே வந்து நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. உங்களை நான் வித்தியாசப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் வந்து இப்ப நான் விஷாலை சந்திக்கணும்னா முகவரி தெரியாது, யாரை சந்திக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது தப்புங்க. ஏன்னா நான் 16 மணி நேரம் நான் வந்து என் அலுவலகத்தில் உட்காந்துருப்பேன். 8 மணி நேரம் ஷூட்டிங்னா எனக்கு வேற பொழப்பு தெரியாது, எனக்கு நடிப்பு தவிர வேற பொழப்பு தெரியாது. ஆனா என்னை சந்திக்கணும்ன்றது அவ்வளோ வந்து கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் கேள்விப்படும் போது நான் கேட்டேன், ஏன் இப்படி வந்து என் பசங்க வந்து என்னை சந்திக்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? முகவரி இருக்கு, எல்லாம் வழி தெரியும், வந்து சந்திக்கலாம். சந்திக்க மாட்டேன், நான் என்னைக்குமே போர்டு மாட்டினது இல்லை முகத்தை வந்து சுழிச்சுக்கிட்டு நான் என்னைக்குமே நான் எதுவுமே பேசினது இல்லை, என்னைக்குமே வந்து சந்திக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கும் போது நிறைய குறைகள் வந்தது. எல்லா மாவட்ட தலைவர்கள், எல்லா மாவட்ட நிர்வாகிகள் கூப்பிட்டு பேசினது காரணமே இதுதான். அந்த குறைகள் வந்து ஒவ்வொரு விஷயமும் இனிமே வந்து விஷால் பொறுத்த வரைக்கும் அங்கிட்டு இருக்காரு, சென்னையில இருக்காரு, அவரை சந்திக்கணும்னா இதுதான் வழி, இப்படிதான் போனோம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து நேரடியா சொல்லணுன்றதுக்காக தான் நான் இங்கிட்டு வந்திருக்கேன். மாவட்ட தலைவரோட கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கே வந்து எனக்கு வந்து அவன் 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அவன் கல்யாணம் ஆச்சுன்னு. அந்த ஒரு விஷயம் இனிமே ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து ஜெய்சிலன் அவர்கள் தலைமையில் சில மாற்றங்கள், நல்ல வகையில் மாற்றங்கள், நல்லதுக்காகவே மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்காகவே நாங்கள் வந்து யோசிச்சு முடிவெடுத்திருக்கோம். நீங்க எல்லாரும் வந்து எனக்கு எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒத்துழைச்சிங்களோ அதே மாதிரி ஜெய்சிலன் அவர்களுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். ஏன்னா எல்லாம் சேர்ந்து நல்ல விஷயம் பண்ண போறோம். ரசிகர் மன்றம் எப்படி பேசுவாங்க என்ன நான் சத்தியமா போனதில்லை, எனக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் நீங்க என்னோட ரசிகரா இருந்திருக்கீங்க, இன்னிலிருந்து நான் உங்களோட ரசிகர். ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து வந்து ஒரு சமுதாய உணர்ச்சியோட எல்லாரும் செயல்படும். வேற எந்த நோக்கமும் இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு, வேற எந்த நோக்கமும் இல்லை. நம்மளால ஒரு 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தான், நான் எனக்குன்ட்டு இல்லை, நம்ம இயக்கத்துக்கு நல்லது அப்படின்னு நினைச்சு என் கல்யாணம் வந்து நான் ஒரே ஒரு விஷயம், அதான் நிறைய பேர் கேட்டாங்க, நான் யாருக்குமே சொல்ல, உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த நடிகர் சங்கத்தில் வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் அவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு நாடகம் நடத்தி அந்த கிடைச்ச காசுல வந்து ஒரு கட்டடம் கட்டினாங்க. அந்த கட்டடத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது, அது இடிச்சு தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா வந்து மயானமா இருக்கு. அதே இடத்துல நாங்க அதுக்காக தான் முயற்சி பண்றோம். அந்த இடத்துல கல்யாண மண்டபம் வந்ததுன்னா அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நன்றி.